இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாடுலஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மாடுலஸ்ல எம் சிங்கிள் பிரைம் அண்ட் எம் டபுள் பிரைம் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ எம் சிங்கிள் பிரைம் சிங்கிள் பிரைம்க்கு வந்து என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இதுக்கு ப்ரீவியஸா என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்னா, எப்சிலான் சிங்கிள் பிரைம் அண்ட் எப்சிலான் டபுள் பிரைம் இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணி வச்சிருந்தா தான் எம் சிங்கிள் பிரைம் அண்ட் எம் டபுள் பிரைம் வந்து கால்குலேட் பண்றது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்சிலான் சிங்கிள் பிரைம் டபுள் பிரைம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். அதை நீங்க உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை பாருங்க. இப்போ நம்ம எம் சிங்கிள் பிரைம் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் போட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க ஆக்சுவலா சிங்கிள் பிரைம்னு வரும்போது எது வருவாங்கன்னா எப்சிலான் பிரைம் தான் மேல வருவாங்க. ஸோ அவங்க டிவைடட் பை அகெயின் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் இவங்களையே மல்டிப்ளை பண்ணுங்க 2 டைம்ஸ். ஓகே. மல்டிப்ளை பண்ணிட்டு இவங்கள எப்சிலான் டபுள் பிரைமோட ப்ளஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதுல ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும். இதுல ஓப்பன் பண்ணிருங்க. நான் மறந்துட்டேன். ஓகேவா? தென் இன்ட்டு அகெயின் அவங்க எப்சிலான் டபுள் பிரைமையே அகெயின் திருப்பி வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே. க்ளோஸ். அகெயின் ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். அகெயின் இன்னொரு பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். நம்ம பிராக்கெட்டோட கலர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அது பார்த்துக்கோங்க. ஓகேவா? எவ்ளோ பிராக்கெட் நீங்க ஓப்பன் பண்றீங்களோ, அதே பிராக்கெட்ட வந்து க்ளோஸ் பண்ணணும். இல்லன்னா எரர் விழும். ஓகே. இப்ப என்ன பண்ணோம், ஃபைனலா என்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸோ வந்துருச்சா எம் சிங்கிள் பிரைம். தென் இது இப்படி கார்னர்ல வச்சுட்டு நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும், டபுள் கிளிக் பண்ணும்போது ஃபுல்லா எல்லா வேல்யூக்கும் வந்துரும். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு வேல்யூயும் தனித்தனியா போடணும்னு அவசியம் இல்ல. தென் எம் டபுள் பிரைமுக்கு வந்து ஈக்குவல் போட்டு ஆக்சுவலா அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஸ்லைட்டா தான் சேஞ்ச் ஆகும். அங்க வந்து நியூமரேட்டர்ல வந்து எப்சிலான் சிங்கிள் பிரைம் வச்சிருப்போம். இங்க டபுள் பிரைம் வைக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு டிவைடட் பை அகெயின் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. 2 பிராக்கெட் ஓப்பன் பண்றோம். ஸோ அகெயின் எப்சிலான் பிரைம் ஸ்டார் அண்ட் எப்சிலான் டபுள் பிரைம். அகெயின் என்ன பண்றோம், பிளஸ் பண்றோம். அகெயின் ஓப்பன் பண்றோம் பிராக்கெட். இப்போ என்ன பண்றோம், எப்சிலான் சிங்கிள் பிரைமை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றோம். அகெயின் இவங்கள க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அகெயின் ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். அகெயின் ஒரு பிராக்கெட் பிளாக் முடிஞ்சிருச்சு. ஸோ என்டர். ஸோ என்டர் இது பண்ண அப்புறம் என்ன ஆகும், அந்த கார்னர்ல வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வந்துருச்சு, எம் சிங்கிள் பிரைம் எம் டபுள் பிரைம் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா இதை வச்சு நம்ம என்ன ஒரு 5 கிராஃப் போடலாம். ஃப்ரீக்வன்சி வர்சஸ் எம் சிங்கிள் பிரைம் கிராஃப் போடலாம். ஃப்ரீக்வன்சி வர்சஸ் எம் டபுள் பிரைம் போடலாம். அண்ட் எம் சிங்கிள் பிரைம் எம் டபுள் பிரைம் இது 2 வர்சஸ் வந்து ஒரு கிராஃப் போடலாம். 3 கிராஃப் வருதா? அதுக்கு அப்புறமா மேக்ஸிமா வச்சு போடலாம். எம் சிங்கிள் பிரைம் மேக்ஸிமா, ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமா வச்சு போடலாம். ஸோ இது மாதிரி 5 இது போடலாம். ஆக்சுவலா இசட் சிங்கிள் பிரைம் அண்ட் இசட் டபுள் பிரைம் கோல் பிளாட்டுக்கு போடுறதுக்கு அதுவும் போடலாம். அப்படி இல்லைன்னா மாடுலஸ் எடுத்தும் போடலாம். ஓகேவா? எப்படி கிராஃப் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து கால்குலேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.